வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் தெலுங்கு படமான நானாக்கு பிரேமத்தோ திரைப்படத்தினுடைய வீடியோ மிஷத்தை பார்க்கணும். நானாக்கு பிரேமத்தோன்னா அப்பாவினுடைய பாசத்துக்காக காதலுக்காக அப்படின்றதான் அர்த்தம். இந்த திரைப்படத்தில் என்டிஆர் அண்ட் ராகுல் பிரீத் சிங் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து சுகுமார் இயக்கியிருக்கிறார். சுகுமார் வந்து ஆர்யா 2 அண்ட் 100% லவ் இந்த திரைப்படங்களை இயக்கிய சுகுமார் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். ஆர்யா 2 வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒரு மூவி, அதாவது ஒரு சிறந்த திரைக்கதைக்கான ஒரு திரைப்படத்தை நீங்கள் வந்து விரல் விட்டு சொல்லுங்கள் அப்படின்னா ஆர்யா 2 வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அப்படியான ஒரு ஃபண்டாஸ்டிக் ஸ்க்ரீன் பிளே. ரீசெண்ட்லி 2015 கூட சுகுமாருடைய ரைட் அப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சுகுமாரி 21F. இந்த திரைப்படம் வந்து சல்சா சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு படத்தினுடைய ஒரு ஃபாரின் படத்தினுடைய அப்பட்டமான காப்பி. இதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். பட் இந்த திரைப்படத்தை வந்து சுகுமார் வந்து இயக்கியிருக்கிறார். என்டிஆர் வந்து ஜூனியர் என்டிஆர் இந்த திரைப்படத்தில் வந்து அவருக்கு ஜோடியாக வந்து ராகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. நானாக்கு பிரேமத்தோ திரைப்படத்தினுடைய கதை என்னன்னா, தன்னுடைய அப்பா வந்து 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு கொடியவனால் பழிவாங்கப்படுகிறார். அதை வந்து எப்படி வந்து என்டிஆர் வந்து தன்னுடைய அப்பாவினுடைய மீது வைத்த பாசத்திற்காகவும் காதலுக்காகவும் எப்படி வந்து அதை வந்து பழி வாங்குகிறார் அப்படின்ற ஒன்லைன் தான். ஆனால் மிக அற்புதமான ஒரு திரைக்கதையால் வந்து இதை வந்து ரசிகர்கள் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதை விட சரி, இதுக்கு எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஒரு பொருளுடைய ஒன்று ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டெத்து, ஒரு கொடூரமான ஒரு டெத்து நடக்கும். அதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் 5 பார்ட்டுடைய கதை. ஸோ அதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு மாற்றிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுக்காக அதை எடுத்துக்கிட்டு ஹீரோ வந்து ரொம்ப டேலண்ட்டாக வந்து அந்த கொடியனுடைய பெண்ணை வந்து காதலிப்பதிலிருந்து அதன் பிறகு வர்ற சண்டை காட்சிகள்லேருந்து அவர் வந்து எவ்வளோ டேலண்ட்டாக அதை வந்து கணக்கு போட்டு அதை வந்து பண்ணுறாரு அப்படின்றது தான் வந்து இந்த நானாக்கு பிரேமத்தோவில் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எஸ்பெஷலி 100% ஆஃப் லவ்வில் வந்து அவங்க வந்து ஈக்குவேஷன் போடுறது, அதை ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து அவன் எத்தனை மீட்டர் ஒரு வில்லம் ஓடியாருனா எத்தனை மீட்டர் ஓடியாருமா, அவனுக்கு வந்து அவனோட பாடி வெயிட்டு, ஸோ இந்த மாதிரியான கேல்குலேஷன்லாம் வந்து படத்தில் வந்து ரசிக்க வைக்கிறதே சொல்ல முடியும். ஸோ ஜூனியர் என்டிஆர் வந்து பின்னிருக்கிறார் மனுஷன். அதை விட அவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் வந்து ஜிம் கேரி மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் வந்து இதில் வந்து பண்ணுறார். முதல் பாடலும் சரி, கடைசி பாட்டுக்கான அந்த டான்ஸ் மூமெண்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் சாங்கோடைய டான்ஸ் மூமெண்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ் அண்ட் மார்வலஸ். ஸ்ட்ரோக் அண்ட் ஸ்டைல் எல்லாமே வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதை விட அந்த படத்துக்கு அந்த லாஸ்ட் பாட்டுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ண டான்ஸ் மாஸ்டர் அண்ட் அந்த டீம் எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய பொக்கையை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் அண்டு என்ன சொல்கிறது மூமெண்ட். அதில் ராகுல் பிரீத் சிங்கோட காஸ்டியூம்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. எல்லாமே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு காஸ்டியூம்ஸு ரொம்ப நல்லாவே இருக்குது. ராகுல் பிரீத் சிங் வந்து ஒரு பார்பி டால் மாதிரி வந்து இதில் நடிச்சிருந்தாலும் கூட ஒரு சில காட்சிகளை நடிக்கவே செய்கிறாங்கன்னு சொல்ல முடியும். எஸ்பெஷலி அவங்க வந்து பாத்தாப்புக்கு போயிட்டு குளிச்சுட்டு இருக்கிறப்போ வந்து என்டிஆரோட அந்த ரொமான்டிக் ஷாட்டு, அந்த கிஸ்ஸிங் சீன்ஸ் முன்னாடி அந்த பொண்ணோட கண் அலையிறதும் அந்த பெண்ணோட தவிப்பையும் மிக அழகாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜெகபதி பாபு வந்து எனக்கு தெரிஞ்சு மனுஷன் பின்னிருக்க. எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் போர்ஷன் வந்து இட்ஸ் ஃபண்டாஸ்டிக் அண்ட் குட் மேக்கிங்னு சொல்லுவேன். ஸோ ஜெகபதி பாபு வந்து அவசரமாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்திற்கு வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து விஜய் சி சக்கரவர்த்தி பண்ணியிருக்கிறாரு. ஆயில் கேஸ் ஷார்ட்ஸை விட யூரோப் ஷார்ட்ஸும் அந்த யூரோப்புடைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கண்ணுக்கு வந்து குளுமையாகவும் இருக்கின்றது. அதேமாதிரி அந்த செட் சாங் அதை வந்து ஃபேண்டாஸ்டிக்கான லைட்டிங்கில் வந்து அது பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு எடிட்டிங் வந்து நவீன் நூலி அவர் வந்து எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு திரைக்கதை. இந்த திரைப்படத்தை வந்து 2016 பொங்கல் ரிலீஸ் ஆன படங்களில் வந்து முதலிடத்தை வந்து இந்த திரைப்படம் பெறுது. மிக முக்கியமாக வந்து க்யூட்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பரபரப்பான ஒரு திரைக்கதை. அதில் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு வந்து மிக முக்கிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். தெலுங்கு படம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள், தெலுங்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. இதனுடைய ஏதோ இன்ஸ்பிரேஷனுடைய கதை தான் என்றாலும் ரசிக்க வைக்கின்றது. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 3.25. ஜூனியர் என்டிஆருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தை வந்து டோன்ட் மிஸ் இட் அண்ட் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்காகவும் இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். வேறு என்ன, இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.